ராமாயண போர் முடிவின் போது ராவணனை கொன்ற காரணத்தினால் ஸ்ரீராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. அந்த தோஷம் நீங்க காசியில் இருந்து சுயம்பு லிங்கத்தை கொண்டு வர அனுமனை அனுப்பினர் ஸ்ரீராமன். அனுமன் சிவலிங்கத்தை தேடும் பணியில் இருந்த காரணத்தினால் காசியின் காவல் தெய்வமான பைரவரிடம் அனுமதி கேட்க மறந்துவிட்டார். காசியில் ஒரே இடத்தில் நிறைய சிவலிங்கம் இருந்தது. அதனால் ஸ்ரீராமன் சொல்லி அனுப்பிய லிங்கம் எதுவென்று அவருக்கு புரியவில்லை. அப்போது அருகில் இருந்த பள்ளி ஒரு லிங்கத்தில் மீது ஏறி நின்று இதுதான் என்று சத்தம் போட்டது. கருடன் வானில் வட்டமிட்டு லிங்கத்தை காட்டிக் கொடுத்தது. மலர்கள் எல்லாம் லிங்கத்தின் மீது விழுந்து இதுதான் என்று வாசம் வீசியது. அனுமன் ஸ்ரீராமனின் பெயரை கூறி அந்த லிங்கத்தை எடுத்தபோது பைரவர், காசியின் காவலன், நான் என் அனுமதியின்றி எப்படி இங்கிருந்து எடுத்து செல்லாம் என்று தடுத்து நிறுத்தினார். இதனால் இருவருக்கும் இடையே பெரும் சண்டை ஏற்பட்டது. தேவர்கள், சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியோர் தடுத்து நிறுத்தி அனுமனையும் பைரவரை சமாதானம் செய்து வைத்தனர். இந்த லிங்கம் ஸ்ரீராமனின் நன்மைக்காக அனுமன் எடுத்து செல்கிறார். அதனால் அனுமதி தந்தருள வேண்டும் என்று பைரவரிடம் கேட்டுக்கொண்டார்கள். பைரவரும் அனுமதி அளித்தார். என் அனுமதியின்றி அனுமனுக்கு உதவிய பள்ளி இனிமேல் காசியில் சத்தம் போடக்கூடாது. கருடன் காசியின் எல்லைக்குள் வரக்கூடாது. மலர்கள் காசியில் இனிமேல் மணக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டார். அதனால் எங்கு சென்று எதை செய்தாலும் அந்த எல்லையின் காவல் தெய்வத்திடம் அனுமதி கேட்ட பிறகு செய்ய வேண்டும்.